நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சால்ட்ரிங் மிஷின் எடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஒரு சால்ட்ரிங் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சால்ட்ரிங் மிஷினை ஆன் பண்ணியிருந்தேன். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட்ரிங் மிஷின் சுத்தமாக ஆன் ஆகல. என்ன ப்ராப்ளம்ன்ட்டே தெரியல. இந்த மிஷினை லாஸ்ட்டாக சமாதி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆன் பண்ணி பார்த்துப்போம். என்னதான் நிலமையில இருக்குது, ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் பவர் சாக்கெட்டில் கொடுத்து பவர் ஆன் பண்ணியாச்சு. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட்ரிங் மிஷின் சுத்தமாக ஒர்க் ஆகலை. கொஞ்சம் கூட ஹீட் ஆகவே இல்லை. நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா இந்த சால்ட்ரிங் மிஷினை சமாதி கட்ட வேண்டியது தான் போல. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். நண்பர்களே, இந்த சால்ட்ரிங் என்ன எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும். எந்த பயனும் இல்லை. சரி வாங்க, இதை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ண முடியுதா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட்ரிங் மிஷின் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து தூக்கி போடணுன்ட்டு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன காம்பனண்ட் தான் ஒன்று வந்து போயிருக்கோம். அதை மாற்றினாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை ஒரு ₹2 செலவுலேயே வந்து ரீயூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய சின்ன வயசுலலாம் எனக்கு இது இப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ சால்ட்ரிங் மிஷின் வாங்குவேன், ரிப்பேர் ஆகிடும், தூக்கி தூக்கி போட்டுருவேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இந்த டயோடு, அதாவது ஒரு டயோடு வந்து ₹2 வரும். இதில் இந்த மோஸ்ட்லி இந்த டயோடு தான் போயிட்டு இருக்கும். இந்த டயோடு சேஞ்ச் பண்ணாலே சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயோடை வந்து செக் பண்ண போகிறோம் மல்டிமீட்டரை வச்சு. இதுக்காக மல்டிமீட்டரோட 2 ப்ரோபை வந்து பார்த்தீங்கன்னா, டயோடு 2 சைடும் வச்சுக்கலாம். பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதாவது இந்த டயோடில் வந்து பொலாரிட்டி மாற்றி வச்சு பாருங்கள். அப்படி மாற்றி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 0 அப்படின்ற வேல்யூ காமிச்சதுன்னா அந்த டயோடு வந்து போயிடுச்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சம் வேல்யூ, அதாவது 450, 500 அந்த மாதிரி வேல்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த டயோடு வந்து நல்லாயிருக்கு அப்படின்றது ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டயோடு செக் பண்ணிவிட்டோம், டயோடு நல்லா தான் இருக்குது. இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டு நல்லா இருக்கா அப்படின்றதுக்காக ஹீட்டிங் எலமெண்ட்டையும் வந்து நம்ம கண்டினியூட்டி மோடில் வந்து வச்சு செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலமெண்ட்டும் நல்லா தான் இருக்குது, டயோடும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அப்போ ஏன் நம்மளோட சால்ட்ரிங் மிஷின் ஆன் ஆகலை அப்படின்ட்டு பார்க்கும்போது, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயோடு போயிடுச்சு அப்படின்ட்டு நான் மாற்றிருந்தேன். அதை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வேறு சால்ட்ரிங் மிஷின் இல்லாததால் அப்படியே அந்த டயோடை வெறுமனே சுற்றி வச்சுருந்தேன். இவ்வளோ நாள் அது யூஸ் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த டயோடு வந்து லூஸ் காண்டாக்டில் இருந்து இருக்குது. நான் அந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட்ரிங் மிஷின் அப்பப்போ திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவேன். அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க அந்த டயோடு வந்து லூஸ் ஆகிடுச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டயோடுக்கு வந்து, அதாவது அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு காண்டாக்ட் வந்து ஒழுங்காக போகிறதில்ல. இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்கிட்ட இன்னொரு சால்ட்ரிங் மிஷின் இருக்குது. அந்த சால்ட்ரிங் மிஷினை வச்சு இந்த லீடு கூட வந்து இந்த ஒயரை வச்சு நல்லா சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லூஸ் காண்டாக்டால் வர ப்ராப்ளம்ன்றது ஒன்று வந்து அவாய்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வைக்கிற சால்ட்ரிங்கில் இந்த ஒயர் எப்படி பிடுங்குது அப்படின்றதையும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஏன்னா நல்லா சால்ட்ரிங் வச்சுட்டு இருக்கேன். நண்பர்களே, இந்த சால்ட்ரிங் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் லைட்டு கொடுத்துருப்பாங்க, அதாவது ரெட் கலர் எல்இடி. அது எதுக்காகனா, இந்த சால்ட்ரிங் மிஷின் ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட எல்இடி எதுவுமே இல்லை. அது இல்லாமல் இதில் இருந்த எல்இடியும் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த எல்இடியை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பைபாஸ் பண்ணிட போகிறோம். பைபாஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சால்ட்ரிங் மிஷின் டேரெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரெடி பண்ணும்போது அந்த எல்இடியுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மிஷின் ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தெரியாது. தெரியாமல் நீங்கள் போய் அதை தொட்டுட்டிங்கன்னா உங்கள் கையில் சுடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. உள்ளே இப்போ இந்த ஒயருக்கும் இந்த கனெக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இருக்கா அப்படின்ட்டு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ நியூட்ரல் ஃபேஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இருக்குது. இப்போ வந்து இதை அந்த மோல்டுக்குள்ளே வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம இந்த சால்ட்ரிங் மிஷினை ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த கேஸுக்குள்ளே வச்சு அசம்பிள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக இந்த ஸ்க்ரூ போடுற ஹோல்ஸ் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா டர்ன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஒயர் வந்து ட்விஸ்ட் ஆகிட்டு ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து இந்த ஸ்க்ரூ போடும்போது உள்ள ஒயர் ஏதாவது ட்விஸ்ட் ஆகிருக்கா, இல்லைனா வந்து ப்ளஸ் மைனஸ், அதாவது நியூட்ரல் ஃபேஸ் வந்து டச் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ போடுங்க. அதுக்கப்புறம் வந்து சால்ட்ரிங் மிஷினை ஆன் பண்ணலாம் நம்ம. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சால்ட்ரிங் மிஷின் ரெடி. A few minutes later. ஆகிடுச்சு. இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ நம்மளோட டிப்பு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சால்ட்ரிங் லெட்டை வச்சு மெல்ட் பண்ணுறேன். நல்லாவே மெல்ட் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சால்ட்ரிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இதை மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஈஸியாகவே சரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளையே தூக்கி போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.